மேடையில் இருக்கும் அந்நியார் அவர்களுக்கு வணக்கம். சுதீஷ் சார் வணக்கம். இந்த படத்தின் கதாநாயகன், எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் வணக்கம். சசி சார் வணக்கம் சார். கஸ்தூரிராஜ் சார் வணக்கம். அப்புறம் கழகத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு வந்திருக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் வணக்கம். கேப்டனின் அன்பு தம்பிகள், சகோதரிகள், தமிழகம் என்றும் இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் ரமணாவில் மட்டும் எனக்கு அறிமுகம் நினச்சிட்டு இருப்பீங்க, கிடையாது. ரமணாவுக்கு முன்னாடி எனக்கு அவர் பரிச்சயம். ரசிகனா தேட்டரில் இருந்தது வேறு. அது உங்களை மாதிரி நானும் அவரை ரசிச்சிருக்கேன். கேப்டன் பிரபாகரன்லாம் 50-60 தடவை பார்த்துருப்பேன். டெய்லி நைட் ஷோ முடிஞ்சதுன்னா போய் உட்காந்துருவேன் அந்த தேட்டரில். திருப்பி பார்த்துட்டு இருப்பேன். நான் மட்டும் கிடையாது, மொத்த ஆடிட்டோரியமே ரிப்பீட். எல்லா டைலாகும் வர்றதுக்கு முன்னாடியே கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இன்னைக்கு நான் என்ன சொல்லுவாங்க, நீ உங்கள் படத்தில் வில்லன்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, வில்லன்லாம் ஹீரோவோட அழகாக இருக்காங்களே எப்படின்னு சொல்லி. ஆனால் வில்லனை ஒரு ஹேண்ட்ஸமாக ஒத்துக்கிறதுக்கு ஒரு ஹீரோவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ட்ரெண்டில் ஆரம்பிச்சவர் கேப்டன் அவர்கள் தான். கேப்டன் அவரோட வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க. அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது கேப்டன் அவர்கள் தான். சத்யராஜ், சரத் சார் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரோட கம்பெனியில் அவர் அறிமுகம் செய்தவர். அவர் எவ்வளோ பெரிய இது. அதுக்கப்புறம் நான் கலைமணி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது செட்டுக்கு போயிருக்கேன். கருப்பு நிலா செட்டு தான். அப்போ அவர் டைலாக் கலைமணி சார், நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது செட்டில் போவேன். ஸோ இப்போ மூலையில் இருக்கும்போது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் கேப்டன் நான் பார்க்குறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமாக அப்படி இருந்துகிட்டு இருப்பார். ஸோ நின்றுட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு பிளேட் வந்துச்சு, சின்ன டம்ளரில் இருந்தது. என்னன்னு பார்த்தா ஸோ மோர் அப்படின்னு நினச்சி குடிச்சு பார்த்தா ஹார்லிக்ஸ். என்னோட அது நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு ஹார்லிக்ஸ் நம்ம கொடுப்பாங்க ஒரு கம்பெனிலன்னு அப்படி குடிச்சிட்டு, ஒருவேளை வேறு யாருக்கும் வாங்கினது மிச்சமா, சரி ஓகேன்ட்டு இப்படி போய் தனியாக குடிச்சு அந்த பக்கம் பார்க்குறேன். ஒரு பெரிய ஸ்டவ்வில் ஒரு பெரிய பேரலில் ஹார்லிக்ஸை உடச்சி உள்ளே கொட்டிகிட்டு இருக்காங்க. நான்லாம் ஊரில் ஹார்லிக்ஸ்னால் உடம்பு சரியில்லைன்னா வாங்கி கொடுப்பாங்க. அப்போ தான் அதையும் அப்படியே இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வாயில் போட்டு காலி பண்ணாங்க. ஹார்லிக்ஸ் ஒரு சினிமா கம்பெனியில் அதுக்கு முன்னாடி நான் கலைமணி சார்கிட்ட ஒரு 10 செட்டுக்கு போயிருக்கேன். அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஹார்லிக்ஸ் ஆகட்டும், இளநீ ஆகட்டும், இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன்.